ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் ஒரே இது தான் பண்ண போகிறேன். தயிர் சாதம் அண்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பட்டை எடுத்திருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், சீரகம் கொஞ்சம். நீங்கள் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கிறோன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன், எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்து தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு சட்டி காயுது. இப்போ எண்ணெய் விட்டுரும், ஓகேங்களா. நீங்கள் வேணுன்னா தேவைப்பட்டால் காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க, அப்புறம் மிளகா பொடி சேர்த்துக்கோங்க, ஓகேங்களா. நான் மிளகா பொடி எடுக்க மறந்துட்டேன். மிளகா பொடி சேர்க்குறப்ப நான் காட்டுறேன், ஓகேங்களா. போட்டாச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், சீரகம், பட்டை வத்தல், கருவேப்பிலை போட்டுருவோம் எல்லாத்தையும், ஓகேங்களா. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுருவோம், உருளைக்கிழங்கு போட்டுருவோம். ஏன்னா டுடே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறனால காலையிலையும் மதியத்துக்கும் சேர்த்து பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஒரு இதாக பண்ண போகிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். நான் பொடி விட்டு தான் வச்சுக்கிட்டனால நான் பொடி விட்டு யூஸ் பண்ணுறேன். தேவையான அளவு பார்த்து போட்டுக்கணும், ஓகேங்களா. இப்போ லைட்டாக கிண்டி விட்டுருவோம். நான் ஏன் இதில் லைட்டாக சீரகம் போட்டேன்னா, சீரகம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டாச்சு. நம்ம லைட்டாக மிளகா பொடி போட்டுருவோம், ஓகேங்களா. சோறு வேறு தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன், ஓகேங்களா. என்னோடய கிச்சன் வீடியோவை நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா. எல்லோரும் அப்புறம் நீங்கள் பொடிக்கு சாம்பார் பொடி போட்டால் கூட ஓகே தான். நான் பட்டை மிளகா
தானே போட்டிருக்கேன், அதனால் கலருக்காகவும் லைட்டாக காரத்துக்காகவும் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா பொடியை நம்ம போட்டுட்டு மூடி வச்சோம்னா அடி பிடிச்சிரும். அதனால் லைட்டாக வேக விட்டு தான் நம்ம போடணும். எல்லாத்தையும் பிரட்டிட்டு அதுக்கப்புறம் போடணும். நான் லைட்டாக தண்ணி விடுவேன். மசாலா விட்டுட்டு தண்ணி லைட்டாக விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்ப்பேன். வெந்துடும் உருளைக்கிழங்கு. அவ்வளோதான். பார்த்திங்களா எப்படி இருக்கணும்? நீங்கள் சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கோங்க. எனக்கு சாம்பார் பொடி சேர்த்தா பிடிக்காது, அதனால் நான் மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்கும். தயிருக்கு உருளைக்கிழங்கு சுண்டோன்னு இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் இறங்கும். அதனால் உங்களுக்கு வேணுன்ற அளவு பார்த்து போட்டுக்கோங்க. அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா விட்டாச்சு. லைட்டாக தண்ணி மட்டும் லைட்டாக தொளிச்சு விட்டுருவோம். ஓகேங்களா? வாங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வேகட்டும். லைட்டாக தண்ணி மட்டும் லைட்டாக அப்படி விட்டுக்குருவோம். ஓகேங்களா? அப்போ தான் வேகும் காய், இல்லாட்டா நமக்கு அடி பிடிச்சிரும். அவ்வளோதாங்க. இப்போ லைட்டாக நம்ம தண்ணி விட்டாச்சு. உப்பும் காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம மூடி வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடும். ஓகேங்களா? பாய். நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. அடுத்து தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். see you. ப்ளீஸ் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ பேர் எனக்கு உங்களால் மட்டும்தான் முடியும். 51 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. வெரி வெரி தேங்க்யூ ஸோ மச். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன்.